ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல சிப் ராய் அப்படின்னு ஒரு காங்கிரஸ்மேன் வந்து ஒரு பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த பில் வந்து லா ஆயிடுச்சு அப்படின்னா இமிகிரேஷனுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து இருக்கிறதுலையே மோஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ஒரு பில் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அந்த பில்லோட பேரே பார்த்தீங்கன்னா பாஸ் ஆக்ட் அப்படின்ற மாதிரி ஷார்ட் ஃபார்ம் பாஸ் ஆக்ட் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இந்த பாஸ் ஆக்டில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் இது வந்து பில் பாஸ் ஆகிட்டு லா ஆகிறதுக்கு எவ்வளோ % சான்ஸ் இருக்குது, இது எல்லாத்தை பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. சரி, இது என்ன பில்? இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஷார்ட் ஃபார்மாக பாஸ் ஆக்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த பில் பார்த்தீங்கன்னா இப்போ congress.gov அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இந்த டைம் வரைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் PDF வந்து அவைலபிளாக இல்லை. ஆனால் ஒரு பிளேஸ் ஹோல்டர் மட்டும் இருக்குது. டைட்டில் போட்டு HR 6225 அப்படின்னு டைட்டில் போட்டு அது என்ன அப்படின்ற அந்த ஒரு பிளேஸ் ஹோல்டர் மட்டும் இருக்குது. ஆனால் ஃபுல் PDF வந்து ஃபுல் ரூல்ஸ் வந்து அங்கே கிடையாது. ஆனால் க்ளோஸாக இருக்கிற இந்த அட்வொகசி குரூப் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் congress.govல அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற வந்து ப்ரெஸ் மீட்டிங்கில், அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் அங்கே க்ளோஸாக இருக்க அந்த இமிகிரேஷன் அட்வொகசி குரூப்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி வந்து கிடச்சிரும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் காப்பி கிடைச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை வச்சு வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி வந்து இமிகிரேஷன் அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் இந்த ஃபர்ஸ்ட் காப்பியில் அவங்க என்னென்னலாம் பார்த்தாங்க அப்படின்னு வந்து ஃபுல் லிஸ்ட் போட்டிருக்காங்க. அதை வந்து சோர்ஸ் இன்ஃபர்மேஷனை வச்சு தான் இந்த வீடியோ நம்ம வந்து பேச போகிறோம். சரி, இந்த பாஸ் ஆக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா டூரிஸ்ட் வீசாவை தவிர மற்ற எல்லா வீசாவுக்கும் ஸ்டாப், கம்ப்ளீட் ஸ்டாப். எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து ஒரு சில கிரைட்டீரியாவை மீட் பண்ணுற வரைக்கும் எல்லா இமிகிரேஷனும் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதான் அப்படின்னு சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லலாம். ஸோ இந்த ரூல் வந்து லா ஆகிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ ஏன் அதை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த அளவுக்கு வந்து இங்கே ஒரு பாலிசி ஷிஃப்ட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது வந்து புரிய வைக்கும். அதுக்காக தான் இந்த டிஸ்கஷன். ஓகே, இதில் சஜஸ்ட் பண்ணியிருக்கிற மேஜர் சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, அவங்க வந்து இங்கே இப்போ வந்து நீங்கள் ஸ்கூலில் போய் சேர்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிண்டர் கார்ட்லேருந்து 12th கிரேட் வரைக்கும் உங்களுக்கு இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. நீங்கள் வந்து வேலிட் இமிகிரண்ட்டாக இருக்கீங்களா கேட்க மாட்டாங்க, டாக்குமெண்டேஷன் கேட்பாங்க. ஆனால் உங்களோட இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் அவங்க வந்து செக் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ரூல் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேஸ் நடந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அது போயிட்டு அவங்க வந்து இப்போ இங்கே இருக்க படிக்கிற ஸ்கூல் குழந்தைங்களுக்குலாம் இந்த இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்து ரூல் இருக்குது. அதனால தான் நீங்கள் வந்து இல்லீகல் டாக்குமெண்ட்டாக வராங்க இல்லையா, நீங்கள் எந்த ஒரு வீசாவும் இல்லாமல் வந்து பார்டர் கிராஸ் பண்ணி வராங்க இல்லையா, அவங்களோட குழந்தைங்கள் கூட இங்கே வந்து ஸ்கூல் 12th வரைக்கும் ஈஸியாக படிச்சிருவாங்க. அதனால் அந்த ரூல் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த சலுகைகளும் இருக்குது. ஸோ அந்த சலுகை வந்து இல்லை, இதுக்கப்புறம் இமிகிரேஷன் ரூலை வந்து செக் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ், அதாவது H1B, H4, F1, L1 இந்த எந்த வீசா ஸ்டேட்டஸில் இருந்தும் க்ரீன் கார்டு அப்ளை பண்ண முடியாது. க்ரீன் கார்டு அப்ளை பண்ணணும்னா நீங்கள் யூஎஸை விட்டு வெளியே போயிட்டு ஹோம் கண்ட்ரிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இப்போது US சாயிலில் பிறந்த எந்த பேபியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப் கிடச்சிரும். ஆனால் இப்போ இந்த பாஸ் ஆக்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல ட்ரம்ப் வந்து பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணார் இல்லையா, அதே கிளாஸை வந்து இங்கே மென்ஷன் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு பேரண்டாவது வந்து சிட்டிசன் இல்லை லீகல் இல்லை லாஃபுல் பர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பேபிக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்தது ஃபேமிலி இமிகிரேஷன் இருக்கு இல்லையா, இப்போது ஒருத்தர் வந்து US சிட்டிசன் ஆயிட்டார்னா அவருடைய பேரண்ட்ஸ் அண்ட் அவரோட ஸ்பவுஸ், கிட்ஸ், அதுக்கப்புறம் வந்து சிப்லின்ஸ், இவங்க எல்லாரையும் வந்து ஸ்பான்சர் பண்ணி யூஎஸ்ஐக்கு கொண்டு வரலாம். ஆனால் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சிப்லிங் ஸ்பான்சர் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட் டைம் இருக்குது. அவங்க வந்து 20-30 இயர்ஸ் கூட ஆகலாம். அது வந்து வேறு கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும், அது வந்து ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இப்போது இந்த பில் படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பர்சனோட ஸ்பவுஸ் அண்ட் கிட்ஸை தவிர வேறு யாரையும் வந்து கொண்டு வரதுக்கு அலௌட் இல்லை, ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சிட்டிசன் தவிர வேறு எந்த கேட்டகரிக்கும் கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், அதாவது மெடிக்கேர், மெடிக்கெய்ட், ஃபுட் ஸ்டாம்ப்ஸ், ஸ்டூடெண்ட் லோன், ஹவுசிங் லோன், ஸ்மால் பிஸ்னஸ் லோன், அந்த மாதிரி எந்த ஒரு பெனிஃபிட்டுமே வந்து நான் சிட்டிசனாக இருக்கிற இமிகிரண்ட்டுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கால்வாசி இந்த பெனிஃபிட் எல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்காது. அப்படியே இருந்தால் கூட ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவாக தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து அது கூட இல்லை, ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒரு எம்ப்ளாயர் H1Bயில் ஒருத்தரை வந்து வேலைக்கு எடுக்கிறாருன்னா அவர் வந்து $100,000 கட்டணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கூட நியூ H1Bக்கு இல்லை, H1B எக்ஸ்டென்ஷன் $100,000, H1B ட்ரான்ஸ்ஃபர் அதுக்கும் $100,000, எம்ப்ளாயர் சேஞ்ச் பண்ணால் அதுக்கும் $100,000. அதாவது H1B ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ணாலும் $100,000 வந்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட F1 ஸ்டூடெண்ட்டுக்கு CPT OPT ரெண்டுமே கேன்சல் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து பில்லை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ
ஆக மொத்தத்தில் இந்த பில் வந்து லாவாக பாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டூரிஸ்ட் வீசாவை தவிர மற்ற எந்த வீசாவும் வந்து ஸ்டாப். அந்த மாதிரி தான் இதில் வந்து இப்போதைக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பில்லோட ஸ்டேட்டஸ் இப்போ எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்ட்ரடியூஸ்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. அண்ட் இங்கே இருக்க லீகல் ஸ்காலர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பில் இந்த இன்ட்ரடியூஸ் ஸ்டேட்டஸை தாண்டி அது வந்து ஹவுஸ் ஃப்ளோருக்கு ஓட்டு கூட வராது, அதனால் இதை பற்றி கவலைப்படாதீங்க, இவ்வளோ வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் மெஷர் வந்து இது பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இருக்க லீகல் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பில் எதை எம்ஃபசைஸ் பண்ணுதுன்னா, இமிக்ரேஷன் அப்படின்ற அந்த விஷயத்தை இங்கே இருக்கிற சில மக்கள் எந்த டைரக்ஷனில் கொண்டு போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்றதை இந்த பில் வந்து அழகாக காமிக்குது அப்படிங்கிறது இவங்களோட ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ எப்படி இது வந்து congress.gov வெப்சைட்டில் வந்து ஆஃபிஷியலாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய மீடியாக்கள் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்களாமா, இப்போ இது கேன்சல் ஆக போதாமா, அப்படி இப்படி அப்படின்ற மாதிரி நிறைய வந்து நியூஸ் வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கோங்கன்னா, இந்த பில் வந்து இப்போதைக்கு இன்ட்ரடக்ஷன் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அண்ட் இது ஒரு கமிட்டிக்கு அசைன் பண்ணி அவங்க என்ன பண்ணணும்னா, இது வந்து ஹவுஸ் ஃப்ளோருக்கு ஓட்டு கொண்டு வரணும். அந்த மாதிரி ஓட்டு போட்டால் தான் அது வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்லேயே பாஸ் ஆகும். ஆனால் அந்த ஓட்டு கூட இந்த பில் வராது அப்படிங்கிறது தான் முக்கால்வாசி பேரோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அதனால் இப்போதைக்கு இந்த பில்லை நினச்சி எந்த ஒரு பேனிக்கும் ஆக வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஒரு ஃபைனல் மெசேஜ். ஸோ அவ்வளோதாங்க. இந்த பில் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை, அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.